ஹலோ கைஸ், வெல்கம் டு கேஎஸ்ஒய் கற்றல் உலகம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 9th அண்ட் 10th இங்கிலீஷ் புக்கில் இருக்கக்கூடிய இடியம்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த இடியம்ஸ்லேருந்து லாஸ்ட்டாக நடந்த எஸ்ஜிடியில் பார்த்தீங்கன்னா 4லேருந்து 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், கேட் இஸ் அவுட் ஆஃப் த பேக், சீக்ரெட் இஸ் அவுட். அப்போ இது வந்து என்னென்னா, சீக்ரெட் வெளியே வந்துருச்சு, வெளியே தெரிஞ்சிருச்சு. ஒன்ஸ் இன் ஏ ப்ளூ மூன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரேர் ஈவெண்ட். அப்போ ஒன்ஸ் இன் ஏ ப்ளூ மூன் இருக்குது, அந்த ப்ளூ மூன் எப்போ வாட்ச் தான் வரும், அப்போ அது ரேர் ஈவெண்ட். ஆன் த பால், வென் சம் ஒன் அண்டர்ஸ்டாண்ட் த சுச்சுவேஷன்ஸ். ஆன் த பால்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த சுச்சுவேஷனை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறது தான், சூழ்நிலையை வந்து புரிஞ்சுக்கிறது. ஃபைண்ட் ஒன்ஸ் வாய்ஸ், மோர் கான்ஃபிடென்ட் இன் எக்ஸ்ப்ரெஸிங் ஒன் செல்ஃப். இப்போ ஒருத்தவங்க வாய்ஸ் கேட்டால் நம்மளுக்கு வந்து நிறைய கான்ஃபிடென்ட் கிடைக்கி. ஓவர் த மூன், எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. ஓவர் த மூன் அப்படின்னா உச்சகட்ட சந்தோஷம். ஷார்ப் எஸ் டேக், மென்டலி அஜில். இதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பான ஆக்டிவாக இருப்பாங்க, நல்லா சுறுசுறுப்பாக இருப்பாங்க. 7th ஒன், லெண்ட் அண்ட் ஏர், லிசன், நல்லா கவனிக்கிறது. 8th ஒன், பிளட் ரன்ஸ் திக்கர் தேன் வாட்டர், சப்போர்ட் ஃபார் ஃபேமிலி மெம்பர்ஸ் தேன் அதர்ஸ். அதாவது மற்றவங்களை விட நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது தான் பிளட் ரன்ஸ் திக்கர் தேன் வாட்டர். 9th ஒன், டு பி ஃபிஷ் அவுட் ஆஃப் வாட்டர். இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா அன்கம்ஃபர்டபுள் இன் எ சுச்சுவேஷன். இப்போ மோஸ்ட் ஆஃப் ஃபிஷ் எங்கே இருக்குது, வாட்டரில் தான் இருக்குது. அது வெளியே வந்தது அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுள் தான் இருக்குமில்ல, அதுதான். 10th ஒன், டல் எஸ் டிஷ் வாட்டர். இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா டல்னு வந்துருக்குங்களா, அப்போ போரிங் அண்ட் இன்ட்ரெஸ்டிங். 11th ஒன், எஸ் எ டக் டேக்ஸ் டு வாட்டர் நேச்சுரலி வித் ஈஸ். டக் வந்து வாட்டரில் நேச்சுரலாக அது ஈஸியாக இருக்குது, எதுக்குன்னா அது ஸ்விம் பண்ணுறதுக்கு. கம் ஹெல் ஆர் ஹை வாட்டர், நோ மேட்டர் வாட் ஹேப்பன்ஸ். இதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்ன நடந்தாலுமே கவலை இல்லை. யூ நெவர் மிஸ் த வாட்டர் டில் த வெல் ரன்ஸ் ட்ரை. பீப்புள் ஆர் நாட் கிரேட்ஃபுல் ஃபார் வாட் தே ஹேவ் அன்டில் தே லூஸ் இட். இதோட மீனிங் என்ன அப்படின்னா, ஒரு பொருளோட அருமை வந்து அது எப்போ தெரியும் அப்படின்னா, அந்த பொருள் இல்லாதப்ப தெரியும், அந்த மீனிங் தான். போர் கோல்டு வாட்டர் ஆன் சம்திங், டு கிரிட்டிசைஸ் ஆர் ஸ்டாப் சம்திங். அதாவது கிரிட்டிசைஸ் அப்படின்னா விமர்சனம் பண்ணுறது, அல்லது அதை வந்து தடுத்து நிறுத்துறது. ட்ரெட் வாட்டர், ட்ரெட் வாட்டர்னு பார்த்தீங்கன்னா டு பி ஆக்டிவ் பட் வித்தவுட் மேக்கிங் ப்ராக்ரஸ். அதாவது எந்த ஒரு முன்னேற்பாடும் இல்லாமல் பண்ணக்கூடியது தான் இந்த ட்ரெட் வாட்டர். பி வாட்டர் ஆஃப் எ டக்ஸ் பேக், கிரிட்டிசிசம் டு சம் ஒன் தட் ஹேஸ் நோ எஃபெக்ட் ஆன் தம் அட் ஆல். அதாவது இது கிரிட்டிசைஸ் பண்ணுறக்கூடியது வந்து புறந்தள்ளுறது தான் இதோட மீனிங். கிரிட்டிசிசம் டு சம் ஒன் தட் ஹேஸ் நோ எஃபெக்ட் ஆன் தம். யார் என்ன கிரிட்டிசைஸ் பண்ணாலுமே அதை வந்து காதில் வாங்காமல் போகிறது தான். டு பி இன் டீப் வாட்டர், டு பி இன் ஏ டிஃபிகல்ட் சுச்சுவேஷன். அப்போ டீப் வாட்டர் போனால் என்ன ஆகுது, கண்டிப்பாக ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் தான். ஏர்ன் ஒன்ஸ் நேம் டு பிகம் ஃபேமஸ். அப்போ என்ன நேம் சம்பாதிக்கணும் அப்படின்னா நல்லா ஃபேமஸான நேம் தான். இந்த ரியர் ஆஃப் அப்படின்னா அட் த பேக் ஆஃப். ரியர் ஆஃப்ங்கிறது வந்து அட் த பேக் ஆஃப். டு சி ஒன் ஃபைட், டு மேக் தம் ஃபைட். ஃபைட் வந்திருக்கு. டிவைட் ஆஃப், வித்தவுட் ஹேவிங்னா எதுவுமே இல்லாமல் இருக்கிறது தான் டிவைட் ஆஃப். ஏர் அண்ட் மேனர், பிஹேவியர்னா நடத்தை. குயிக் ஆஸ் எ ஃப்ளாஷ், குயிக் அப்படின்னா வெரி குயிக்லி. இன் வைல்ட் ஹேஸ்ட், இப்போ அந்த குயிக்னாலுமே வெரி குயிக்லி தான், ஹேஸ்ட் வந்திருந்தாலுமே அது குயிக்லி தான். டு குயிக்லி வித்தவுட் பிளானிங். மேக் ஏ பாஸ்னா டு அப்போஸ், தடுக்கிறது அல்லது எகென்ஸ்டாக இருக்கிறது.
ஹங்க்ரி as a bear. பீயிங் வெரி ஹங்க்ரி. அதுலேயும் ஆன்சர் இருக்குது. Gruff as a bear. பீயிங் unsociable. ஸ்பீக்கிங் இன் a rude way. இதோட மீனிங் என்ன பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்க கூட அந்த சொசைட்டியில் வந்து ஈஸியாக மிங்கிள் ஆகாமல் இருக்கிறது தான் இதோட மீனிங். 28. டேக் த பியர் பை த டூத். புட் ஒன் செல்ஃப் இன் எ டேஞ்சரஸ் பொசிஷன். இதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிலே இருக்குது பாருங்கள், டேஞ்சரஸ் பொசிஷன் அதுதான். அப்போ டேக் த பியர் பை த டூத் அப்படிங்கிறது வந்து டேஞ்சரஸ் பொசிஷன். as busy as hibernating bear. ரிமைனிங் ஐடில். அதாவது சோலோவை தனிச்சிருக்கிறது தான் இதோட மீனிங். A bear hug. Put one's arm around someone and hug them affectionately. அப்போ ஹக் அதில் ஆன்சர் இருக்குது. A bear market. A period of time when investors are more likely to sell rather than buy sales. அதாவது மார்க்கெட் இருக்குல்ல, ஷேர் மார்க்கெட், அதில் வந்து வாங்குறதை விட சேல் பண்ணுறது அதிகமாக இருக்குது. அதுதான் ஏபிஆர் மார்க்கெட்.